பெரிய கண்களுடன் முறுக்கிய மீசையுடன் நீண்ட அரிவாளோடு கம்பீரமாக நின்றிருந்தது ஐயனார் சிலை. அதற்கு முன் 2 பக்கமும் அணிவகுத்தாற்போல் சிவப்பு நிற மண் குதிரைகள். அந்த இடத்தையே சுற்றி வளைத்து பந்தல் போட்டது போல் ஆலமரமும் அரச மரமும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து ஓங்கி வளர்ந்த விழுதுகளும் கிளைகளும் அடர்த்தியாய் படர்ந்திருக்க அந்த மரத்தை சுற்றி உட்காருவதற்கு ஏதுவாக சிமெண்ட் பெஞ்ச் போல் போடப்பட்டிருந்தது. அது பஞ்சாயத்து கூடுமிடம். அவ்வூர் மக்களை பொறுத்தவரையில் அந்த இடம் தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிமன்றம். அவ்வூரார் நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள். ஐயனார் மீது பயமும் பக்தியும் கொண்டவர்கள். என்ன பிரச்சனையானாலும் ஐயனாருக்கு முன் அந்த மரத்தடியில் தான் தீர்ப்பு சொல்லப்படும். அது ஐயனார் தீர்ப்பு சொன்னது போலாகும். நீதி நேர்மை தவறாதவர் அவ்வூர் நாட்டாண்மை மாசிலாமணி. இரக்க சிந்தையும் தாராள மனமும் கொண்டவர். சாதாரணமாகவே மக்கள் அவர் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டார்கள். ஊரில் ஒரு குற்றம் நடந்து அது பஞ்சாயத்து வரைக்கும் வந்து ஊர் மக்கள் ஒன்று கூடி இரு தரப்பு வாதங்களுக்கும் கேட்டு சிந்தித்து தீர்ப்பு சொல்வார் மாசிலாமணி. அது பிரம்மன் எழுதிய எழுத்து போல் நியாயமானதாகவும் சரியானதாகவும் இருக்கும். அன்று இரவு மாசிலாமணிக்கு உறக்கம் வர வெகு நேரம் பிடித்தது. மனசுக்குள் ஒரு போராட்டம். விடிந்தால் பஞ்சாயத்தை கூட்ட வேண்டும், தீர்ப்பு சொல்ல வேண்டும். பிராது கொடுத்தவர் செல்லம்மாள், ஏழை குடியானவள். குற்றம் செய்தவன் அவ்வூர் மிராசு மகன் ஜம்புலிங்கம். பணமும் பரம ஏழ்மையும் மோதிக்கொள்ள போகிறது. இதில் எது ஜெயிக்கும்? நாளை சொல்ல போகும் தீர்ப்பு பற்றி மாசில்லாமணிக்கு கலக்கமாகத்தான் இருந்தது. பெரிய இடத்து விவகாரமாயிற்றே என்று அவர் மனைவி வேறு அவரை பயமுறுத்தி விட்டார். அவள் பயமுறுத்துவதற்கும் காரணமில்லாமல் இல்லை. பொழுது சாய்ந்த நேரம் மாசில்லாமணியை தேடி வந்தான் மிராசு மகன் ஜம்புலிங்கம். வாங்க ஜம்புலிங்கம், என்ன விஷயம்? உட்காருங்கள் என்றார். நாளைக்கு பஞ்சாயத்து கூடுது, தீர்ப்பு சொல்ல போறீங்க. அவன் குரல் மிரட்டுவது போலவே இருந்தது. ஆமாம். என்ன சொல்ல போறீங்க? அதை எப்படி இங்க சொல்றது? ஊர் ஜனங்க முன்னாடி 2 பக்கத்தோட வாதத்தையும் கேட்ட பிறகுதானே தீர்ப்பு சொல்லணும். சும்மா வேஷம் போடாத நாட்டாமை. நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு உனக்கு தெரியும். அந்த செல்லம்மா மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு நான் தான் தப்பு செஞ்சேன்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? ஜம்பு, வீணா இங்க வந்து கலாட்டா பண்ணாதே. நீ தப்பு செய்யலைன்னா ஏன் பயப்படுற? இதோ பார், எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். ஆனா இந்த செல்லம்மா மட்டும் என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காம அவமானப்படுத்துறா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். பொட்டச்சிக்கு அத்தனை திமிரா? இவ்வளவு சொல்றாளே, நான் அவ கழுத்தில் தாலி கட்டுனதுக்கும் அவ கூட இருந்ததுக்கும் யார் சாட்சி? சாட்சி இல்லாம தீர்ப்பு சொல்லிடுவியா நாட்டாமை? நாளைக்கு சொல்ல போற தீர்ப்பை என் பக்கம் சாதகமா சொல்லிடு. இல்ல என்று மிரட்டி விட்டு போனான். எவ்வளவு திமிர் இவனுக்கு! பணத்திமிர். பணம் இருந்தால் போதும், உலகத்தில் எல்லாம் சாதித்து விடலாம் என்ற எண்ணம். பாவம் அந்த பெண் செல்லம்மாள். தாய் தகப்பனை இழந்து கணவனையும் இழந்து ஒண்டிக்கட்டையாய் துறவு வாழ்க்கை போல் வாழ்ந்து கொண்டிருந்தவளிடம் ஆசை வார்த்தை பேசி அவளுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த உணர்வுகளை தூண்டி ஆட்டம் போட்டுவிட்டு இன்று நியாயம் பேச வருகிறானே. அவனை பற்றி நினைக்க நினைக்க மாசிலாமணியின் உள்ளம் கொதித்தது. ஒரு வாரத்திற்கு முன் ஒரு நாள் மாசிலாமணியை தேடி வந்தாள் செல்லம்மாள். அவரை பார்த்ததும் ஓவென்று கதறிவிட்டாள். என்ன செல்லம்மா? மிராசும் அவன் ஜம்புலிங்கம் என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான்யா என்று அவள் சொல்லும் போதே அவர் புரிந்து கொண்டார். என்னம்மா நீ? அவனை பத்தி தெரிஞ்ச நீயே இப்படி மோசம் போகலாமா? சில கடுசலைகள் தான். அவன் கொடுக்கிற காசுக்கும் கவரிங் நகைக்கும் அவன் காலில் விழுந்து கிடக்குது. நீயுமா? இல்லைங்க ஐயா, என்ன நல்லா ஏமாத்திட்டான் பாவி பைய. அவங்கள மாதிரி இல்ல நீதான் எனக்கு பொண்டாட்டினான். அப்படின்னா முதல்ல என் கழுத்துல தாலி கட்டுனேன். சரின்னு ஒரு நாள் ஐயனார் கோவிலுக்கு முன்னால வச்சு தாலி கட்டினான்யா. இதோ பாருங்க அவன் கட்டின தாலி. 2 மாசம் நல்லா பழகுனான்யா. புருஷன் பொஞ்சாதியா இருந்தோம். தினமும் குடிசைக்கு வருவான். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான்.
இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் வேஷம்யா. ஏன், என்ன சொல்றான்? அவனுக்கு கண்ணாலமாம்யா. தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்களாம். என்னையான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஊர் உலகத்துக்காகத்தான். எப்பவும் நீதான் என்னோட ஆசை மனைவின்னான். நான் அழுதேன், ஆர்ப்பாட்டம் பண்ணேன். அதுக்கு அவன் உன்னோட கழுத்துல கிடக்கிற தாலி நான் தான் கட்டுனேங்கிறதுக்கு யார் சாட்சின்னு கேட்டான். 4 நாளா அந்த பக்கம் வரதில்லைங்க ஐயா என்று கண்களை துடைத்து மீண்டும் தொடர்ந்தாள். ஐயா, நான் எப்படியோ போறேன். ஆனா அவனை சும்மா விடக்கூடாது. அவன் கண்ணாலத்துக்கு முன்னாலேயே அவனோட சுயரூபத்தை இந்த ஊர் ஜனங்க முன்னால வெளிச்சம் போட்டு காட்டிடணும்யா. நீங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டுங்க ஐயா. பஞ்சாயத்து கூடியது. நடந்ததை அப்படியே கூட்டத்தினிடையே சொன்னாள் செல்லம்மாள். சொல்லி முடிக்கவும் துக்கம் தாழாமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். அவன் மறுத்தான். அதற்கு சாட்சி யாரென்று எதிர்கேள்வி கேட்டான். இதற்கெல்லாமா சாட்சி வைத்துக் கொள்வார்கள் என்று கேட்டதற்கு, வாதி பிரதிவாதி சொல்றதை மட்டும் வச்சுக்கிட்டா தீர்ப்பு சொல்வாங்க? கோர்ட்ல சாதாரண வாய்க்கா வரப்பு சண்டைக்கு 1008 சாட்சியை கேக்குறாங்க. இதுக்கு கேட்காமலேயா? கேளுங்க, சாட்சி இருக்கா கேளுங்க. சட்டம் தெரிந்தவன் போல் எதிர்கேள்வி கேட்டு மடக்கி விட்டது போல் கூட்டத்தை பார்த்து எகத்தாளமாக ஒரு சிரிப்பு சிரித்தான். கூட்டம் அமைதியாய் இருந்தது. மாசிலாமணியும் சொல்வதறியாது மௌனம் காத்தார். அமைதி கலைந்து பேச ஆரம்பித்தாள் செல்லம்மாள். ஐயா, எதுவுமே ஆண்டவனுக்கு தெரியாம நடக்காதியா. இந்த ஐயனாருக்கு எல்லாம் தெரியும். நான் ஐயனாரை நம்புறேன். அவன் குடுப்பான்யா தீர்ப்பு. என்ன சொல்ற செல்லம்மா? இத பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்ததே தப்புயா. இப்ப ஒன்னும் கெட்டு போகல. இந்த ஐயனார் முன்னால சூடம் கொளுத்தி இவ கழுத்துல நான் தாலி கட்டல, இவளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டுறவும் கிடையாதுன்னு சத்தியம் செஞ்சு சூடத்தை தன் கையால அணைக்கட்டும். நான் பேசாம போயிடுறேன். கொடுத்த பிராத வாபஸ் வாங்கிக்கிறேன் என்றால் நிதானமாகவும் உறுதியாகவும் செல்லம்மாள். இதுதான் உன் முடிவா செல்லம்மா? ஆமாம், நான் சொன்னபடி இவன் மட்டும் சூடத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டான்னா இன்னும் எண்ணி 8 நாள்ல இவனுக்கு ஐயனார் கூலி கொடுத்துருவாரு. நானும் இந்த தாலியை கலட்டி போட்டுருவேன். இது நடக்கும். அதுவே சரியென ஐயனார் முன் சூடம் ஏற்றி அவள் சொன்னது சொல்லி அந்த சுடரொளியை அணைத்து சத்தியம் செய்தான் ஜம்புலிங்கம். கூட்டம் கலைந்தது. நாட்கள் சென்றன. கல்யாண களை கட்டியிருந்தது மிராசு வீடு. அன்று தன் நண்பர்களை நேரில் பார்த்து கையோடு அழைத்து வருவதற்காக டவுனுக்கு சென்றான் ஜம்புலிங்கம். காலையில் சென்றவன் பொழுது சாய்ந்தும் வீடு வந்து சேரவில்லை என்றும், கல்யாண மாப்பிள்ளையை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் என்றும் கல்யாண வீடே புலம்பிக் கொண்டிருந்தது. நண்பர்களின் வற்புறுத்தலால் அங்கேயே சாப்பிட்டு விட்டு ஒரு தூக்கம் தூங்கி எழுந்து 4 மணிக்கு ஊருக்கு புறப்பட்டான். வழியில் ஏதோ கட்சி ஊர்வலம் கொடிபிடித்து கோஷங்கள் போட்டு பேரணியாய் திரண்டு வந்து கொண்டிருந்தது. ஊர்வலத்துக்கு வழிவிட்டு தன் பைக்கை ஓரமாக நிறுத்தி வைத்து சற்று ஒதுங்கி நின்றான் ஜம்பு. கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவன் நின்றிருந்த பக்கத்திலிருந்து யாரோ செருப்பு வீச அது கூட்டத்தாரிடையே கொதிப்பை உண்டாக்க கலாட்டா ஆரம்பமானது. சாலையின் 2 பக்கங்களிலும் நின்றிருந்தவர்களையும் கடைகளையும் அடித்து நொறுக்கியது கூட்டம். அங்கு ஓரமாக நிறுத்தியிருந்த ஜம்புவின் பைக் சேதப்படுத்தப்பட்டது. அதை பார்த்த ஜம்பு தான் பிழைத்தால் போதும் என்று ஒரு சந்து வழியே ஓடினான். அவன் ஓடியதை பார்த்த கூட்டம், அதோ போராண்டா நம்ம மேல செருப்பு வீசினவன் என்று ஜம்புவை துரத்தியது. குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் ஓட முடியாமல் அவன் தடுமாற கூட்டம் நெருங்கி சூழ்ந்து சரமாரியாக கையில் வைத்திருந்த ஆயுதங்களால் தாக்கியது. அதில் ஒன்று வீச்சறிவாள். அது சரியாக கழுத்தில் தாக்க கீழே சரிந்தான் ஜம்புலிங்கம். போலீஸ் வர ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கூட்டம் சிதறியோடியது. அவனுடைய உயிர் தவணை முறையில் பிரிந்து கொண்டிருந்தது. கடைசியாக கண் மூடும் முன் அவன் பார்த்தது அங்கே ரத்தம் தோய்ந்து கீழே கிடந்த வீச்சறிவாள். அதை பார்த்ததும் ஏனோ அவனுக்கு ஐயனார் கோவில் வீச்சறிவாள் தான் ஞாபகத்திற்கு வந்தது. நாம் செய்யும் தவறுகள் யாருக்கும் தெரியாது என நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அவர்தான் கடவுள். அவரவர் செய்யும் செயலுக்கு இறைவன் கொடுப்பான் தண்டனையை. சுவாரஸ்யமான கதை மற்றும் தன்னம்பிக்கை வரிகளை
உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு பயணிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.